வெல்கம் டு சினிமா கன்னிஸ். திஸ் இஸ் எபிசோட் 14 ஆஃப் இன்டர் முருக்கு. அண்ட் இதுல வந்து நம்ம தரிசனத்துக்கு போயிட்டு வந்ததை பத்தி பேச போறோம். ஸோ விடாமுயற்சியோட ஒரு டிஸ்கஷன் தான் இந்த பாட்காஸ்ட். ஸோ ஓகே செல்வா, பீயிங் அன் அஜித் ஃபேன் உனக்கு எப்படி இருந்துச்சு படம்? பீயிங் அஜித் ஃபேன்ங்கிறதோட ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஒரு பெர்ஃபார்மரா பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல. எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு விஸ்வாசம், விவேகம் அதுலலாம் அவர் ஈக்குவலா தான் போட்டு நடிச்சிருக்கிறாரு, அது வேற விஷயம். இருந்தாலுமே அந்த ஒரு பெர்ஃபார்மிங் ஓரியன்டா என்ன தல படத்துல சாரி அஜித் படத்துல என்னைக்கு வந்து இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் அஜித்தை திட்டுறது, அஜித்தை அடிக்கிறது, இதெல்லாம் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இதுல வரவன் போறவர் எல்லாம் அஜித்தை அடிக்கிறான், தலையில தட்டுன்னு தட்டி உட்கார வைக்கிறான், முட்டாளன்னு சொல்றான், புஜிக்கு புஜிக்குன்னு கொஞ்சுறாங்க. இதெல்லாம் நடந்தே ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அவரோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்து ஒரு படம் நடிச்சது அட்லீஸ்ட் அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்படி பாக்குறீங்க இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன்னா, சார் இந்த படம் சூப்பரா இருக்கு சார், ஆனா இதுல மாஸ் சீன்ஸ் எதுவுமே இல்லையே, உங்க ஃபேன்ஸுக்கு மாஸ் சீன்ஸ் தானே பிடிக்கும் மகள் திரும்பி கேட்கும் போது அப்ப பிடிக்குமா, அப்பதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பண்ணாம இல்ல இப்போ நீங்க ரொம்ப ஜெனரலைஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நானு. இப்போ அஜித் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க சரியா, மாச தலை நடந்து வந்தா மட்டும் போதும், நான் ஸ்கிரீன்ல பார்த்தா மட்டும் போதும் சொல்ற அளவுக்கு ஃபேன்ஸும் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவரோட கெரியர்ல முன்னாடி போகணும், இல்ல அவரோட கெரியர்ல டைவர்ஸான ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில ஆடியன்ஸஸும் இருக்கிறாங்க. அந்த சில ஆடியன்ஸ் குரூப்ல நானும் ஒருத்தன். இந்த மாதிரி ஒரு டைவர்ஸா ஒரு படம் நடிக்கணும், அவரு ரொம்ப நாளாவே அந்த ஹாலிவுட் லெவலுக்கு அந்த ஸ்வாக் இருக்கிற ஒரு ஆக்டர் அஜித் சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஸ்வாகா ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கே எனக்கு வந்து மேக்கிங் வைஸ் படம் ரொம்ப பிடிச்சது, சூப்பரா இருந்துச்சு. சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் எடுத்திருந்தாங்க. ஆனா நான் அதுவும் தான் யோசிக்கிறேன், இப்போ எல்லா படமுமே மேக்கிங் நல்லா இருக்கு, நம்ம அதை ஒரு ஃபேக்டராவே கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இனிமே மேக்கிங் வச்சு தப்பிச்சிடுறாங்க டபக்குன்னு. ஆமா, இப்போ எனக்கே வந்து இந்த மேக்கிங்கா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓம் பிரகாஷ் ஒரு சினிமாட்டோகிராஃபி எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு பிளாட்டா பார்க்கும்போது எனக்கு நிறைய இடத்துல அது கனெக்ட் ஆகவே இல்லை படம். அண்ட் நீ சொன்ன மாதிரி அந்த மாஸ் சீன்ஸ்ல இல்லங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. பட் இது இல்லைன்னு ஓகே, சரி ஓகே அது இல்லை இந்த படத்துல அப்படின்னு ஒரு இதோட போனா ரொம்ப எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் படம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த கனெக்ட் ஆக முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, ஏன் அதெல்லாம் வருதுன்னா, இப்போ நீங்க ஹாலிவுட் படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் ஸ்டோரி தான் இருக்கும், ஒரே ஒரு லைன் ஆஃப் பிளாட் தான் இருக்கும் அந்த படம் ஃபுல்லா. அது ஹாலிவுட் படத்தோட ரன் டைம் எவ்வளவு இருக்கும்? 1.5 மணி நேரம் இருக்குமா? தலைவர் மகிழ் திரும்பி இந்த 2.5 மணி நேரத்துக்கு இழுத்துருக்காங்க தமிழ் இந்தியனைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரே விஷயத்த ஆனா அதுக்கு ஏத்தாப்புல அப்புறம் பிளாட் ஆட் பண்ணு. இப்போ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பாத்தீங்கன்னா அது சிங்கிள் லைன் ஸ்டோரி தான், ஆனா அது லியோவா மாறும்போது அதுல லேயர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு இதா பார்த்திபன் யாரு, லியோ யாரு அப்படிங்கிற அந்த லேயர்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க, நிறைய சீன்ஸ் அதுக்கு ஏத்தாப்புல வச்சிருப்பாங்க. அதனால அது ஓரளவுக்காச்சும் அந்த எங்கேஜிங் ஃபேக்டரோட போச்சு. இது பிரேக் டவுனோட அடாப்டேஷன் தான், ஆனா அதுல இருக்க லீனியர் ஸ்டோரி டெல்லிங் அப்படியே வச்சு அது ஒரு மாதிரி திருப்பி டிராக் ஆயிடுச்சு. மாஸ் சீன்ஸ் இருக்குது படத்துல இல்லன்னு, அந்த கார் ஃபைட் பத்திக்கிச்சு பிளேஸ்மெண்ட் அது எல்லாமே சரி வெளியா இருந்துச்சு. ஆனா என்னன்னா ஆடியன்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டாங்க. இப்போ அதான் சொல்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ரொம்ப லென்த்தியா ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாம படத்துக்கு என்ட்ரி மாஸ் என்ட்ரி இல்ல, அதெல்லாம் வேண்டாம், தட் இஸ் ஃபைன். இது இப்ப எப்படின்னா, மாஸ்டருக்கு வந்து எப்படி விஜய்க்கு வந்து ஒரு என்டையரா அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சோ, அது மாதிரி இது அஜித்துக்கு வந்து விடாமுயற்சி அவுட் ஆஃப் த பாக்ஸ் அட்டெம்ப்ட் தான். ஸோ அது அந்த விஷயத்துல நிச்சயமாக அஜித் பாராட்டணும். ரொம்ப நல்லா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு எல்லாமே. பட் என்னன்னா ஒரு ஒரு நம்ம தேட்டர்ல போய் பாக்குறோம் அப்படின்னா தேட்டர் மொமெண்ட்டுங்கிறதுக்கு ஒரு மொமெண்டே இல்லை, ஒரு பில்டப்பே இல்லை. அந்த பில்டப் இல்லை இந்த சென்ஸ், இப்போ நீ ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த என்ட்ரி போயிடும். ஒரு செகண்ட் நீ இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அஜித்தோட என்ட்ரி போயிடுச்சு படத்துல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லாகியா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குல்ல, அது எதுவுமே ஒரு மாதிரி ஓகே கரெக்டு தான், நம்ம சினிமாவில் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது, தட் இஸ் ஆல் ஃபைன். பட் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு மாதிரி ரொம்ப டிஸியா இருந்துச்சு படம் ஃபுல்லா. ஒரு கிளாரிட்டியான ஒரு இதா எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு அந்த ஒரு லவ் ஆங்கிள் கொடுத்து அந்த ஒரு ஸ்டோரி, ஏன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்கலன்னாங்க, எனக்கு அது ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. அட்லீஸ்ட் லுக் வைஸ் நீங்க பாக்கலனாலும் ஸ்டோரியா நீங்க பாத்தீங்கன்னா ஓகே சம்திங் இஸ் ப்ரூமிங். அது ஏன் எப்படி அந்த கப்பல் இப்படி உடையிறாங்க, இவ்வளவு அழகா இருந்த கப்பல் எப்படி இப்படி உடையிறாங்க அப்படிங்கறத டைம் எடுத்து நிதானமா சொல்லி அந்த ஸ்டார் ஸ்டேட்டஸ்ல இருந்து அவர் எவ்வளவு தூரம் வெளியில வந்திருக்கிறாருன்னா நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. படத்துல வந்து அவர் திருப்பி அந்த ஒரே பாருக்கே போய்கிட்டே இருக்கிறாருன்ட்டு. எனக்கு அப்போ என்னதான் தோணுச்சுன்னா,
உண்மைக்குமே இப்ப நமக்குமே ஒரு லாங் ட்ரிப் போறோம், லாங் ட்ரிப்னு கூட இல்ல, ஏதாவது தெரியாத ஊர்ல போறோம், அந்த ரோட்ல ஒரு 4-5 கடை தான் இருக்குதுன்னா நம்ம யாரக்கூட அவங்க தொலைஞ்சிட்டாங்கன்னா அந்த 4-5 கடையில தானே திருப்பி திருப்பி போய் கேட்போம். அதே தானே அப்படியும் படத்துல வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன அந்த சீன் நிறைய பேர் சொன்னாங்க, ஒரே இடத்துக்கே ஏன் திருப்பி திருப்பி போய் கேட்கிறாரு, அந்த ரோட்ல ஒரு கடை தான் இருக்குது, அந்த ஒரு கடையில தான் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சா அந்த கடையில இருந்து தான் கிடைக்கணும், அவர் போய் அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்காரு. நீங்க என்ன வேணா முட்டு கொடுக்கலாம், ஆனா அது நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. சரி, ரிப்பீட்டேட்டிவா ஒன்னு பாக்க பாக்க உங்களுக்கு இரிட்டேட் தான் ஆகும். இது சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, நம்ம திருப்பி திருப்பி பாக்குறதுக்கு. இது வந்து நம்ம பண்ணல இல்ல, we are looking through subway size தானே. சோ அது என்னன்னா ரொம்ப இப்ப எப்படின்னா இந்த ஒவ்வொரு சீன் வரும்போது இப்படி கை தட்டலான்னு வருவோம், இப்படி கொண்டு போகும்போது அந்த சீன் புஷ்னு ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்பாய்லராகவே வச்சுக்கலாம், ஒரு ஸ்பாய்லர் சொல்றேன். அதுல வந்து ஒரு சீன் அந்த பில் எடுப்பாரு இல்லையா, அந்த பில் எடுக்கும் போது கிட்டத்தட்ட கை தட்டுற கை ரெடி ஆயிட்டேன், ஓகே கரெக்டா அந்த பில்ல கண்டுபிடிச்சிருவாரு, அதுவும் இல்ல புஷ்ன்னு போயிடுச்சு. அப்புறம் திருப்பி திருப்பி ஒரு மாதிரி நீ வந்து படத்துல அதை வைக்கல, அந்த மாஸ் பில்டப் இல்ல, எதுவுமே இல்லைன்னு ஓகே தட் இஸ் ஃபைன். ஆனா நீ வந்து ஒரு ஃபேக் இது மாதிரி ஃபேக் தம்ப்நெயில் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மொமெண்ட் பில்டப் பண்ணிட்டு டக்குனு அதை புஷ்ன்னு ஆஃப் பண்றது நல்லா இல்ல. எனக்கு அது எல்லாமே ரொம்ப இதா இருந்துச்சு, என்னடா இது எல்லா நல்ல மொமெண்ட் வரும்போது கட் ஆயிருது இப்படி அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கார் பிரேக் டவுன் ஆயிருது, அப்ப அந்த கார் இது பண்றாங்க, ஏடாஸ் ஃபெயிலியர்னு வருது. ஏடாஸ் ஃபெயிலியருக்கு எப்படி அவ்வளவு தூரம் தாண்டி வந்து ஏடாஸ் ஃபெயில் ஆகுறது எனக்கு நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. அவரே அவ்வளவு ரேசர் இத்தனை இருந்தோ அதோட லாஜிக்லாம் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அதுவும் அண்ட் அதுவும் இல்ல அமர்கார் இப்படி ஓட்டி மட்டும் பாத்துருக்கீங்க, அமர்கார் அப்படி ஓட்டி நான் துபாய்ல இருக்குப்பா டெசர்ட் சஃபாரில லேண்ட் க்ரூசர் அப்படி ஓட்டுவாங்க, அது தட் இஸ் பாசிபிள். சரியா, அது நிஜமாவே ஓட்டி தானே எடுத்திருக்காங்க, நான் என்ன எடுத்திருக்காங்க இல்ல அந்த பல்டி அடிக்கிற சீன்ல உண்மையா வச்சு பல்டி அடிக்கிறது ஒரு உண்மைதானா, அந்த ஒரு ஒத்த வீல்லே 2 வீல்ல இப்படி போயிட்டு இருந்துச்சுல்ல ரொம்ப நேரமா. அது வந்து ஆக்சுவலா பாசிபிள், சம்மர்ல பாசிபிளா எனக்கு தெரியல. நான் லேண்ட் க்ரூசர்ல நான் ஓட்டி நான் பாத்திருக்கேன், யூடியூப்ல இந்த துபாய் ஷேக்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஓட்டுவாங்க, அபுதாபி அந்த சைட்ல வந்து அந்த டெசர்ட் சஃபாரி வண்டி ஓட்டுவோம் பாத்திருக்கேன், அது தட் இஸ் பாசிபிள். நான் என்ன கேக்குறேன்னா உன் வண்டியில ஒரு மெயின் காம்பனண்ட் அது இல்லாம வண்டியே நகராதுங்கிற மாதிரி ஒரு இதை வந்து நீ திடீர்னு எப்படி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி உனக்கு எப்படி செட் பண்ண முடியும்? அண்ட் ஒன்னும் இல்ல, பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், லெக்ஸஸ் காருக்கு ஒரு 9 hour ஜேர்னிக்கு வந்து எதுக்கு இன்ஜின் ஆயில் மாத்தணும்? சிம்பிள் கொஸ்டின். இத்தனை வருஷமா நம்மளும் கார் ஓட்டுறோம், இதெல்லாம் என்ன லாஜிக்? அது லெக்ஸஸ், நம்ம ஏதோ வேற ஏதாவது பழைய கார் வச்சிருக்கோம் அந்த மாதிரி கூட அந்த லாஜிக்கும் இல்ல. சரி இவ்வளவு லாஜிக்லாம் விட்டுறலாம்டா. இந்த அர்ஜுன் இந்த ரெஜினா கசன்ராவோட அந்த பிளாட் பாத்தீங்கன்னா வேணும்னே ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அது நேச்சுரலா இல்ல. ஒத்துக்கோங்க, ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் கிட்டதான் அதே மாதிரி ட்ரை பண்ணிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே புஷ் பண்ணிருந்திருக்கலாம், கதையோட அவங்க நல்லா மேனிபுலேட் பண்றாங்க, அதை வச்சு ஏதாவது ஒரு ஸ்டோரி பிளாட் நகருதா அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு இது இருக்கும். அவங்களோட கேரக்டர் எல்லாருமே எப்படின்னா ரப்பர் பேண்ட் எப்படி நல்லா இழுத்து டியோஸ்ட் அடிக்க மாட்டேன் போ அப்படின்னு எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருந்துச்சு. நல்லா புல் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு மெதுவா கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அந்த பத்திக்கிச்சு பாட்டுமே பிளேஸ்மெண்ட் எப்படின்னா அது ஓகே, அதுக்கு ஒரு பில்டப் நல்லாவே வச்சு அந்த கார் சீக்வன்ஸ்ல இருந்து அந்த இது போறதுக்குள்ள டக் டக் டக்குன்னு அடுத்தடுத்து நகர்ந்து போயிருந்துச்சுன்னா இன்னும் சீரியஸாவே நல்லா இருந்திருக்கும் படம். ஒரு மாதிரி பில்டப்ஸ் இல்ல மாஸ்ல தட் இஸ் ஃபைன். பட் இப்படி ஒரு இல்ல நான் பில்டப்ஸ்ங்கறதோட அந்த ஸ்டேஜிங்னு ஒன்னு இருக்குல்ல, ஒரு சீன்ல இருந்து அடுத்த சீனுக்கு எப்படி மூவ் ஆகுறாங்க டிராவல் ஆகுறாங்கங்கிறது இருக்குல்ல, அது பேர் பில்டப் கிடையாது. பில்டப் இப்ப நம்ம தனியா ஹீரோக்கு பில்டப் வைக்கிறீங்க, அது வைக்கல அது ஓகே. கதையில அந்த ப்ரோட்டகனிஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறாருங்கிற அந்த டென்ஷன் பில்ட் ஆகணும்ல, அந்த பில்டப் அவர் அந்த பில்டப் தான் வைக்கலன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச படத்துல. டென்ஷன் பில்டப்பே ஆகாது அப்படின்ட்டு. ஆனா மகிழ் திருமேனி படத்துல எப்பவுமே அந்த ஒரு த்ரில்லிங் எலமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் என்னடா நடக்க போகுது, தடம்னாலும் தடையறத்தாக்க மீகாமன் எல்லா படத்தையுமே அந்த சின்ன சின்ன நீ டீடைல்ஸ் அழகா பண்ணுவாரு. எனக்கு ரொம்ப இதா இருந்தது என்னன்னா, நான் வந்து ஒரு மகிழ் திருமணி ஃபேனு, எனக்கு தடையறத்தாக்க அது ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே இது வந்து அந்த அந்த ஜோன்லயே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவர் தான் சொல்லிட்டாருல, என் கதையே கிடையாதுங்க இது. அவர் எல்லாமே மொத்தமா டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாரு, மொத்தமா வந்து அப்ரூவர் ஆயிட்டார் வெளியில வந்து, என் கதை கிடையாது, மாஸ் சீன் கிடையாது, பில்டப் சீன் கிடையாது எல்லாமே. ஆனா எடுத்துட்டு ஜான்ராக்கு ட்ரூவா பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க, அதுக்கு நீ இவ்வளவு இந்தியனைஸ் பண்ணிருக்க வேண்டாங்கிறது தான் என்னோட ஒரு இதா இருந்துச்சு. அப்படிதான் இது பண்ணிட்டு இருக்கும்போதுதான் இது வந்துச்சுல்ல எனக்கு. இதுல அனிருத்தோட ஒர்க்க ஓகே, அனிருத் சப்போர்ட் பண்ணிருக்கிறாரு சரி, பட் அவர் அந்த ஒரு ட்ராக் மட்டுமே வச்சு ரிப்பீட்டேட்டிவா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி. பத்திக்கிச்சு பாட்டு 3 நிமிஷம் தான், அந்த 3 நிமிஷம் பாட்ட கடைசி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கிளைமேக்ஸ் பக்கம் ஃபுல்லா இழுத்து போட்டிருக்கிறாரு. எனக்கு ஏன் அவரு விக்ரம்லனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தீம் மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. லியோல பார்த்தா கூட அந்த 3 பேருக்குமே வேற வேற விதமான தீம்ஸ் இருக்கும். ஆனா வேட்டையன் கடைசி வேட்டையனுக்குமே அதேதான் பண்ணாரு, ஒரே ஒரு அந்த ஹண்டர் வண்டார் மட்டுமே வச்சு முடிச்சிட்டாரு. இது வந்து அனிருத்தா கிட்டத்தட்ட புல் ஆஃப் பண்ணிருக்காரு. அந்த எண்டுக்குலாம் வரும்போது அவரோட அந்த பிஜிஎம்ஸ் இல்லன்னு அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு
அது அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு. அந்த கார் ஃபைட் சீக்வன்ஸ் வந்துக்கிறேன் அதுல செமையா இருந்துச்சு. ஆனா அதுக்கடுத்து அந்த பத்திக்கிச்சு பாட்டு நம்ம தனியா கேட்டுட்டு நம்ம ஒரு விஷுவல்ல போவோமா, ஆனா விஷுவல் அங்க சூப்பராவே இருக்குது. ஆனா விஷுவலுக்கும் பாட்டுக்கும் ஒட்டாத மாதிரியே இருக்கு. இப்ப எனக்கு இந்த படமே பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த அந்த போஸ்டர்ஸுக்கும் இது நான் ரொம்ப நம்ம ஒரு வேற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டோமோன்னு தோணுது. விடாமுயற்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த படத்தோட கதைக்கும். மோரோவர் இந்த ஸ்டோரியா எடுத்துக்கோ. இப்ப நான் வந்து நம்ம அனிமல் வந்து பேஷ் பண்ணிருக்கோம் எத்தனையோ தடவை. அதுல வர என்னன்னா எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? நான் வந்து அனிமலோட மேக்கிங் சொல்றேன், அனிமலோட ஸ்டோரியா சொல்றேன். லைக் அந்த இன்னொரு பொண்ணு வருவா, இவன் லவ்ல இருப்பான், அந்த பொண்ணு கூடவே போய் ஒரு ரிலேஷன்ஷிப் இது பண்ணிட்டு வர்றோம். அது வந்து எனக்கு பிடிக்கல. அது வந்து ரன்பீர் ஐ மீன் அந்த கேரக்டர் பண்ணாலும் தப்பு தான், ஃபீமேல் கேரக்டர் யார் பண்ணாலும் தப்பு தான். பட் இதுல வந்து எப்படின்னா ஈவன் இஃப் ஷி ஹஸ் an affair I'm okay வித்துட்டுங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல வந்து எண்ட் பண்ணிட்டாங்களோ, எனக்கு அது சத்தியமா பிடிக்கல. எனக்கு கிளைமேக்ஸ் சுத்தம் எனக்கு அதுல என்ன சொல்ல வந்தாங்கன்னே புரியல. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் த்ரிஷா ரஜினா கேசன்ரா ஸ்லட்சம் பண்ற மாதிரி காமிச்சாங்க. இப்போ ஒண்ணு அது தப்புன்னா, இப்போ அஜித்தோட கேரக்டர் வந்து இவங்கள ஃபுல்லா சப்போர்ட் பண்றாருன்னா அவர் சப்போர்ட் பண்ற மாதிரியாச்சும் காமிக்கணும். இல்லாட்டினா அவர் இல்ல கோவப்படுறாரு, நேச்சுரலான ஹியூமன் எமோஷன்ல கோவப்படுறாருன்னா அதையாச்சும் காமிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் எமோஷனே இல்லாத மாதிரி காமிச்சிருக்காங்க. நீ என்ன சொன்னீங்க ரஜினாவோட சீன்ல பாத்தீங்கன்னா அஜித் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டிக்னிஃபைடா ஒரு மாதிரி வருத்தப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். கடைசியில பார்த்தா அவர் அக்செப்ட் பண்ணி, அது எனக்கு புரியல. அதுக்கு ஒரு சேஞ்ச் நடந்திருக்கணும்ல, அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு சேஞ்ச். எனக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் அப்போ உங்ககிட்ட படம் பார்க்கும் சொன்னேன்ல, அது உன் பொண்ணு அது அப்பா இல்ல முந்தானத்து செத்து பண்ண சாந்தி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்துல முடிச்சுதான் சூப்பரா இருக்கும் தோணுச்சு. எனக்குமே கரெக்டா செத்து போயிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப யாரு பிரகாஷ் அஃபர் இருந்துச்சு, அதுல எந்த கேள்வியுமே வந்திருக்காது. எடுத்து நிறைய மீம்ல பார்த்தேன், அது லியோதாஸ் போட்டோ போட்டு நான் தான்டா பிரகாஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் மீம் போட்டு இருந்தாங்க அரசியல் தலைவர். மோரோவர் என்டையர் இதா பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா செம்மையான ஸ்டாண்டர்ட். ரொம்ப நாள் கழிச்சு எப்பவுமே நீ அஜித் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நீ பில்லா எடுத்துக்கோ, பில்லா 2 எடுத்து எல்லாமே ஒரு ஹாலிவுட் இதுக்கு கிட்டத்தட்ட எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும் அஜித்தோட படங்கள் எப்பவுமே மற்ற ஆக்டர்ஸ் விட கம்பேரிட்டிவ்லி. ஆனா இந்த படமும் அதே மாதிரி தான். இது ரொம்ப க்ளோஸ் கிட்டத்தட்ட ஒரு எடுத்த லொகேஷனுமே ஹாலிவுட்ல தான் எடுத்திருக்காங்களா. ஆனா இன்னொன்னு நிறைய பேர் நான் இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தேன், அசர்பைஜான்ல போய் பேசினதை பத்தி கிண்டல் அடிச்சிருந்தாங்க. எனக்கு அதை பத்தினா அசர்பைஜான்ல இருக்கிறவங்க அசர்பைஜான் அந்த அந்த பாஷை பேசினாலுமே தப்புன்றீங்க, தமிழ்ல பேசினா அங்க இருக்கிறவன் எப்படா தமிழ்ல பேசுறான்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு கிரியேட்டர் என்னதான் பண்ணுவான் அந்த இடத்துல? இல்ல நான் என்ன சொல்றேன், எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா அசர்பைஜான்ல தான் நடக்குது. அது எப்படி இன்வால்வ் ஆயிருக்க எல்லாருமே தமிழ் பேசுற ஒரு இந்தியன்ஸா இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது சொல்லலாம் வேற இந்தியன்ஸ் காமிச்சிருக்கலாம், அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் மல்டிபிள் ஒரு கேங் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட. ஆமா வில்லன் கேங்ஸ்ல எல்லாருமே இந்தியனா இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஏலியனேட்டா ஃபீல் ஆச்சு. ஏதோ நடுவுல கொஞ்சம் அந்த இதுல அந்த ஃபாரினர்ஸ் காமிச்சாங்க, அதுவும் காமிக்கலன்னு ரொம்ப நமக்கு இதா இருந்திருக்கும். எதுக்கு இது அசர்பைஜானுக்கு போறாங்க, அசர்பைஜான்ல ஃபிட்டிங் பண்ண மாதிரி சிம்பிளா வந்து நார்த் இந்தியால எங்கேயாச்சும் எடுத்துருக்கலாம். சிம்பிளா ஒரு தமிழ்நாட்டோட எண்டில் ஏதாச்சும் ஒரு எண்டில் நடக்கிற அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இது வேணும்னே எடுத்தாச்சு. பட் அதுக்கு வந்து ஒரு ரிலேட்டபிலிட்டி இல்ல. அத படத்துல த்ரூஅவுட் இது வந்து ஒரு ரிலேட்டபிள் ஃபேக்டர் இல்ல. நம்ம கூட கனெக்ட் பண்ணி இப்போ வந்து அர்ஜுன் கேரக்டர் வந்து நம்ம அர்ஜுன் கேரக்டரா இருந்தா என்ன பண்ணுவோங்கறத நினைக்கவே இல்ல. அர்ஜுன்ங்கிறது ஒரு தனி கேரக்டர், அவர் இப்படிதான் அப்படிங்கறத முன்னாடில இருந்தே சொல்லி 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 இப்ப நம்மளும் அர்ஜுனும் ஏதோ தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருந்துச்சு படம் ஃபுல்லாமே. அண்ட் த்ரிஷாவோட கேரக்டர் பத்தி பேசணும்னாலுமே அவங்க ஓகே என்னது அட்டென்ஷன் கொடுக்கல, அதனால போயிட்டாங்க, அதெல்லாமே ஓகே. பட் அவங்களோட கேரக்டர் சும்மா இவங்களை கடத்தி வச்சுட்டாங்க. எப்பவுமே கடத்தி வச்சவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளவுதான் இருந்துச்சு. நான் கொஞ்சமாச்சும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஓகே இவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு புஷ் இருக்கும். நான் என்ன நினைச்சேன், இப்ப அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா ஒரு மிஸ்கேரேஜ் நடக்குது, அதுக்குள்ள அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் போயிருச்சுங்கிறது எனக்கு என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்களோன்னு தோணுது. சரி ஒரு மிஸ்கேரேஜ் நடக்குது, அவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் இல்ல, ஷீ இஸ் கோயிங் இன்டு an affair அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா இது என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அண்ட் ஃபைனலா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது என்ன ஒரு ஒரு சிஸ்டமா இது என்ன இதாகுதுங்கிறது இருக்குல்ல, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமாட்டோகிராஃபி, மேக்கிங் சூப்பரா இருந்துச்சு, எடிட்டிங் மேக்கிங் எல்லாம் செமையா இருந்துச்சு. அண்ட் அஜித் வந்து சொல்லணும்னா எனக்கு நிறைய சீன் வந்து கட் முடிஞ்சு ஒரு செகண்ட் அங்கேயே நின்ன மாதிரி இருந்துச்சு. ஃப்ரேம் எடிட் பண்ணி வந்தது நிறைய ஃப்ரேம். இவர் அர்ஜுன்லாம் சண்டை போடுவாரு, கால் காத்துல ஆடிட்டு இருக்கிறது எல்லாம் தெரியும், அவர் இடிக்காம போறது வைக்கிறது எல்லாமே தெரியும், நல்லாவே தெரியும். எனக்கு அந்த சில இடத்துல மட்டும் ரொம்ப லைட்டா லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் சினிமாட்டோகிராஃபி வைஸ் டாப் நாட்ச். அந்த கார் சீக்வன்ஸ், அந்த ஹம்மர் அந்த சீக்வன்ஸ் பத்தி பேசி ஆகணும். பாப்பாங்கல் ஒரு ஃபைட் காமிச்சிருப்பாங்க, அந்த ஹம்மர் காருக்குள்ள நடந்த மொத்த ஸ்டன் சீக்வன்ஸுமே டாப் நாச்சா இருந்துச்சு. அதுக்கு அவங்க இது பண்ண கஷ்டம், அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த சீன் வர்றதுக்கு
கொஞ்சம் அந்த சீனை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா ஸ்டேஜ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்கன்னா சரியான தியேட்ரிக்கல் மொமெண்டா இருந்திருக்கும். அது ரொம்ப அப்ரப்டா கட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனா செமையா இருந்துச்சு. அந்த கோரியோவே சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு அதுக்கடுத்து அந்த ட்ரக் கவர்றதா இருக்கு, அந்த ஹம்மர் கவர்றதா இருக்கு. இப்ப அதெல்லாம் அந்த மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணதுனால உண்மைக்குமே உள்ள 2 பேர் இருந்திருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இல்லாட்டினா போட்டு எடுத்திருப்பாங்க. அந்த அந்த ஒரு த்ரில் இருந்திருக்காது. அந்த கார் எப்பவும் கவர போகுது. மொத்த தியேட்டருமே அந்த ஹம்மர் சீக்வன்ஸ் வெயிட் பண்ணிட்டு. ஆனா இது என்னன்னா இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுல ஃபேமிலி என்கேஜ் பண்ற அளவுக்கு ஓகே, நமக்கு இப்போ நமக்கு ஒரு சினிமா பிடிக்குது, நம்ம யங்ஸ்டர்ஸ்க்குன்னா ஓகே. பட் ஒரு ஃபேமிலியா வரோம்னா திஸ் இல்ல மொத்தமாவே ஒரு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கான எலமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த படத்துல. இல்லன்னு சொல்ல மாட்டேன், யூசுவலான படத்தோட ரொம்ப கம்மியா இருக்கு. அது ஏன் எனக்குனே வச்சிருக்காங்களா இல்லாட்டினா எப்படி என்ன எதுன்னு தெரியல. அது டைரக்டரோட காலா இல்லன்னா எதுக்கு அப்படின்னு தெரியல. பட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அட்ராக்ட் பண்ற எலமெண்ட்ஸ். இப்ப என்னன்னா எனக்கு அஜித் சாரோட ஸ்டைல்ல இப்ப மகிழ் திருமேனி வந்து ஒரு படம் பண்ணிட்டாரு. பட் இப்ப மகிழ் திருமேனியோட ஒரிஜினல் ஸ்டைல்ல அஜித் ஒரு படம் பண்ணாருன்னா சீரியஸா செமையா ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தோணுது. அது வந்து சீரியஸாவே நல்லா இருக்கும். அது ஸ்வாக் எப்பவுமே அந்த டேரக்டர் ஒரு கால் எடுத்து பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஒரு கான்பிடன்ஸோட அவங்க பண்ற படத்துக்கு தான் எல்லாம் எப்பவுமே அந்த அதோட அது that speaks the director's volume அப்படின்னு நான் நினைக்கிறேன். So மகிழ் திருமேனி has to do a film with Ajit probably sooner. ஆமா. So let's wait for good bad. இல்ல எனக்கு இதுதான் கொஞ்சம் பயமா இருக்குது. தடம் தடையறதாக்க எடுத்த மகிழ் திருமேனிக்கு எந்த அடினா பின்னாடி பகீரா எடுத்துட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். மார்க்கண்டனி மாதிரி எடுத்துட்டாருன்னா தப்பிச்சிருவோம். மார்க்கண்டனி மாதிரி அடுத்த கேங்ஸ்டர் கணேஷ் கேரக்டர் வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். So until then it's Naresh Desandri and Silva signing off from Cinema Kannis. நன்றி.